அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரோதி வருடத்தின் 2025 4வது மாதமான ஏப்ரல் மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது, என்ன விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது, இந்த கிரக மாற்றங்களால, இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால என்ன விதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இண்டிவிஜுவலா என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியில கொடுக்குறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க. இப்ப இந்த ஏப்ரல் மாசத்துல வேற எதுவும் சிறப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 சுப முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த ஏப்ரல் மாசத்துல வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஏப்ரல் மாசத்துலதான் நமக்கு இடையில வருது. அடுத்து பெரிய வியாழன், அட்சய திருதியை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. அட்சய திருதியை நாட்கள்ல தங்கம் வாங்குறது, தங்கம் வாங்கினா வீட்டுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும், ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் சேரும் அப்படின்னு சொல்லி அன்றைய நாள்ல வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு மிக்க விஷயமா இருக்குது. அப்ப இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வகையில இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா இப்ப பார்ப்போம். கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசியான கடகராசி சந்திரனோட முழுமையான ஆதிக்கம் பெற்ற ஒரு அற்புதமான ராசி, அம்மன் அருளை முழுமையாக பெற்ற ஒரு ராசி அப்படின்னாலே நம்ம கடகராசி தாங்க. கடகராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா அன்பு, அமைதி, எதிர்பாராத நல்லதொரு அற்புதமான குணம் அப்படின்னு பார்க்க போனோம்னா எல்லாத்துலயும் பொறுமையா இருக்கிறது, நிதானமா செயல்படுறது, ஆமா பதட்டப்படாம எளிமையா இருக்கிறது, அதாவது குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது, அக்கறை கொள்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடகராசிக்கு ரொம்ப மிகவும் பொருத்தமான ஒரு நல்ல குணம். தாய் அன்பு அப்படிங்கிறத கடகராசி அன்பர்கள் மூலமா நீங்க எதிர்பார்க்கலாம். அவங்களோட பேச்சு கைண்டா இருக்கும், அது மட்டும் இல்லாம ஒரு அக்கறையோட அந்த பேச்சு இருக்கும். ஆமா, அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும். ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா தொழில் வேலை சம்பந்தப்பட்டு அதிகமா யோசிக்கக்கூடிய மாதமாக ஏப்ரல் மாதம் கடகராசிக்கு அமைஞ்சிருக்குது. எதை பத்தி அதிகமான சிந்தனை இருக்கும்? வேலை, தொழில், வருமானம், வியாபாரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த லாபகரம் தொழில் என்ன, இந்த தொழிலை எப்படி டெவலப் பண்ணலாம், அல்லது ஒரு புது தொழிலை எப்படி ஆரம்பிக்கலாம், அல்லது ஏற்கனவே இருக்க தொழில இன்னும் கொஞ்சம் லாபம் ஈட்டுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி தொழில் சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வேலைத்துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க, அடுத்து நெக்ஸ்ட் லெவல் எந்த பொசிஷன்ல போய் அமரலாம், அதற்கான தகுதி என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரி, இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு வருமானம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் மேட்ரு. சோ வருமானத்திற்கான அதிபதி எங்க இருக்கிறார்? உச்ச சுக்கிரனோடு சேர்ந்த சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. சுக்கிரன் யாரு அப்படின்னா உங்களுக்கு 4-11 கூடையவர் தான் சுக்கிரன். அவரோடு சேர்ந்து 9ஆம் இடத்துல அமர்ந்து ராகுவையும் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குது, அதுவும் உறுதியா நடக்குது. என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா வேலை தொழில் சம்பந்தப்பட்ட உதவிகள் உங்களுக்கு நல்லபடியா அமையும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, அடுத்து வண்டி, ஏதாவது ஒரு புது கார் வாங்குறது, ஒரு 2 வீலர் வாங்குறது, அடுத்து பார்த்தோம்னா பல்வேறு விஷயங்களை அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2வது பாத்தீங்க அப்படின்னா எண்ணங்களை ஈடேற்றக்கூடிய காலகட்டம். நீண்ட நாள் ஆசைகள், கனவுகளை இந்த காலகட்டத்துல செஞ்சுக்கிறது. அந்த கோவிலை நம்ம கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சேன், கட்ட ஆரம்பிச்சிடலாம். அடுத்து குடும்ப உறுப்பினர்களை ஒன்று சேர்க்கிறது, பிரிந்து கிடக்கிற குடும்ப உறுப்பினர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய காலகட்டமா அந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு.
அடுத்து பாருங்க, பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வெளி மாநிலம் போறது, அதுவும் வேலைக்காக, தொழிலுக்காக போறது, வருமானத்திற்காக போறது எல்லாம் ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்குது. அப்ப ஆசைகள், கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த இந்த மாதம், ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்கு கடகராசி அன்பர்களுக்கு. கடகராசியை பொறுத்த வகையில இதுதானா, இல்ல வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடகராசியை பொறுத்த வகையில இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம், பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குது. அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்ப மார்ச் மாசம் வரையும் 29 வரையும் தான் அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஏப்ரல் மாதம். அப்ப என்ன ஆவாரு, சனி பகவான் எங்க போயிருவாரு, ஆட்டோமேட்டிக்கா 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்ப அஷ்டமச்சனி பாதிப்புகள் குறையக்கூடிய மாதமாக, ஒரு நல்ல அற்புதமான மாதமாக, நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அப்ப எந்த தொல்லைகளும் இல்லை, எந்த நெருக்கடியும் இல்லை, மனசுல ஒரு பதற்றம், பயம், தேவையில்லாத மன உறுத்தல்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல காலமாக இந்த காலம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. அப்ப வெரி குட், சூப்பர் தான். அப்ப நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. சரி, வேற எதுவும் சிறப்புகள் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னா, இந்த திருமணம் பாக்கியங்கள் 2 நாளா திருமணம் நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் திருமணம் நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து குடும்பம், இப்ப இவ்வளவு நாள் வரையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, குடும்பத்துல பார்வை விழுந்துகிட்டு இருந்துச்சு, சனியோட பார்வை. வீட்டுல எதை எடுத்தாலும் நம்ம கொஞ்சம் நெகட்டிவா நடக்கிறது மாதிரியே இருந்துடும். அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாம வர்ற வருமானத்துல தடை தாமதம், வந்தாலும் உடனே செலவாயிடுறது. ஆமா, மருத்துவ செலவு, வீண் விரைய செலவுகள் நடக்கிறது. இதெல்லாம் தவிர்க்கப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நல்ல மாதம் தான் அந்த மாதம். நீங்க எதிர்பார்க்கிறத விட ஒரு நல்ல மாதமா அமைஞ்சிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. கடகராசிக்கு குரு பகவான் யாரு அப்படின்னா, 6, 9 கூடையவன் 11ஆம் இடத்துல இருந்து 11 வீட்டு அதிபதி கூட பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துறதுனால என்னன்னா, 9, 11 பரிவர்த்தனை ஆனாலே என்ன நடக்கும்னா, தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழியில இருந்த சிக்கல்கள் தீரும். அடுத்து 2வது திருமணம் நடக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்தோம்னா, முதல் திருமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 2வது திருமணத்துக்கான முயற்சிகள் கைகூடக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கு. மூத்த சகோதர உறவுகள் ஒற்றுமை பாராட்டப்படும். ஆமா, உங்களுக்கு மூத்தவர்கள், வயது மூத்தவர்கள் எல்லாருமே என்னன்னா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக, ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம். முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னாலே பார்த்தோம்னா மதிப்பு, மரியாதையை அதிகமா எதிர்பார்க்கக்கூடியது. அன்பா உள்ளபடி பேசுற குணம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்கு உண்டு. சரி, ஓகே, என்ன நடக்குது நமக்கு அப்படின்னா, வாழ்க்கையில கொஞ்சம் லாபகரம், பணப்புழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு நமக்கு. அதுல எந்த குறையும் இல்லை. ஒரு பக்கம் வீடு, வண்டி, வாகனம்னு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் நம்மளோட தேவைகளை நிறைவேற்றுறோம் அப்படி செலவானாலும் அது நமக்கு ஒரு அசட்டா தான் இருக்கு. அப்ப வருமானம் அப்படிங்கிறது வீண் விரைய செலவுகள் இல்லாத ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பெற முடியும். அடுத்து பாருங்க, பூச நட்சத்திரம். தொழில் பணி தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடியா இருக்கிறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செஞ்சா தொழில் தான், பிசினஸ் தான், நோ யாருக்கிட்டையும் போய் வேலை பார்க்க மாட்டேன், எனக்கு அடிமை ஜீவனம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொந்த தொழில சொந்த காலில் நிற்கக்கூடியவங்க இந்த பூச நட்சத்திரக்காரர்கள். இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கோட சிறப்புகளே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழில், எந்த தொழிலை செய்ய போனாலும் அந்த தொழில ஒரு நேர்த்தி இருக்கும்.
ஒரு உண்மை இருக்கும், அந்த தொழில் சார்ந்த விழிப்புணர்வு இருக்கும், தொழில் சார்ந்த விழிப்புணர்வு இருக்கும், அதை பற்றிய நாலேஜ் அறிவு அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கும். அறிவு அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கும். அது சார்ந்த முயற்சி அப்படிங்கிறதும் கடுமையா இருக்கும். அப்ப உழைப்பு அப்படிங்கிறது அபரிமிதமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக பூச நட்சத்திரக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது, தொழில் சார்ந்த யோசனை செய்யறது அப்படிங்கிறதும், அல்லது அடுத்தடுத்த தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான காலகட்டம். வேலை அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடுத்து பாருங்க, ஆயில்ய நட்சத்திரம். இந்த கடகராசியில இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. இந்த அஷ்டமச்சனி ரொம்ப பாதிப்பு. என்னன்னா உடல் பாதிப்பு, மனம் பாதிப்பு அடைஞ்சிருச்சு, ரொம்ப சிரமப்பட்டாச்சு. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை. வீண் விரைய செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள், மனமும் உடலும் ஒன்னோட ஒண்ணு ஒத்து போகாம பல்வேறு கோணங்கள்ல ரொம்ப சிரமப்பட்டாச்சு. ஆனா இப்ப அந்த சிரமங்களுக்கெல்லாம் தீர்வு சொல்லும் வகையில நல்ல முன்னேற்றகரமான பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஒன்றும் பயப்பட வேணாம், தொழில்ல முன்னேற்றம் உண்டு, செய்தொழில் நல்லபடியா போகும். அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கவங்களுக்கு வேலையில கொஞ்சம் மதிப்பு மரியாதை கூடும், தேவையில்லாத தொந்தரவுகள்லாம் உங்களை விட்டு விலகிடும். ஆமா, உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் தானாக ஒதுங்கி செல்வார்கள். ஓகே, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி நடக்குது? ஆமா, 6, 8, 12 கூடிய தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல நீங்க இதுல கூறப்பட்டுள்ள நற்பலன்கள் எதையும் நீங்க அனுபவிக்க முடியாது. இதே ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பு அப்படின்னா 1, 5, 9, அதே போல 4, 7, 10, அதாவது கேந்திர ஸ்தானங்களையும் பாக்கிய கேந்திராதிபதிகள் நல்லபடியா தசை நடத்துறாங்க, அல்லது 2, 11 தசை நடக்குது, அதே நேரத்துல 1, 5, 9 பாக்கிய அமைப்புகள் தசை நடத்துது அப்படின்னா சூப்பரான ஒரு எதிர்காலம், நல்ல வருமானம் அப்படிங்கிறத ஈட்டி பெருவாழ்வு வாழ்வீங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.